தாய்லாந்தின் மே ஹாங்சான் மாநிலத்தைச் சேர்ந்த ஆடவன் ஒருவன் தனது மனைவியின் வாயில் சிறு குண்டை வெடிக்க வைத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டான். எனினும் யான் என்று அடையாளம் கூறப்பட்ட 54 வயது அந்த ஆடவன் குற்றச்சாட்டை மறுத்துள்ளதாக தாய்லாந்து செய்தித்தளமான தைகர் தெரிவித்துள்ளது. முயங் மாவட்டத்தில் லுவேன் என்ற 53 வயது பெண் முதல் நாள் இரவு இறந்ததைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அவரது வீட்டிற்கு போலீசார் அழைக்கப்பட்டனர். லுவேனின் தலை, அவரது வாய் மற்றும் முகத்தில் பெரிய அளவில் இரத்த காயங்கள் காணப்பட்டன. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் பிங்பாங் வடிவிலான குண்டுகளின் பகுதியும் மற்றும் சில வகையான பயன்படுத்தப்படாத குண்டுகளும் காணப்பட்டன. மேஜை பந்து அளவுக்கு மட்டுமே அந்த குண்டுகள் இருந்ததால் அவை மேஜை பந்து குண்டுகள் என விளங்கி வருகின்றன. இரவு வேளையில் தாம் விழித்த போது தனது மனைவி இறந்து கிடந்தது குறித்து அந்த ஆடவர் தம்மிடம் கூறியதாக சமூக தலைவர் ஒருவர் போலீசாரிடம் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த அந்த தம்பதியரின் 24 வயது மகள் தனது தாயார் கொல்லப்பட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஒரே அறையில் தாங்கள் தூங்கிய போதிலும் வெடிப்பு சத்தம் எதனையும் கேட்கவில்லை என யான் கூறியிருக்கிறார். ஆதாரங்களை திரட்டுவதற்காக போலீசார் தொடர்ந்து யானிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.